இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கி அதுவும் 5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நான் காட்டுற இந்த ஸ்டீமரை நான் 2020ல் கொரோனா வந்தப்போ வாங்கினது. பாருங்க, பாக்ஸ்லாம் பார்த்தா புதுசாக நேற்று தான் வாங்கின மாதிரி இருக்கும். நான் அவ்வளோ பத்திரமா அந்த பாக்ஸ் கொண்டு வச்சுருந்தேன். கொரோனா அப்போ வாரம் ஒரு முறை எல்லாரும் கண்டிப்பாக ஸ்டீம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வாங்கினது தான் இந்த ஸ்டீமர். இது அதுக்கு மட்டும் இல்லாமல் நான் ஏதாச்சும் ஃபேஸ் பேக் போட்டேன்னா அதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்டீமரை நான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் அந்த பாடி, இதுக்குள்ளே தான் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டீம் எடுக்கணும். இதுக்கு 3 ஹெட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜக்ல மாற்ற மாதிரி இருக்குல்ல, இதில் தான் அந்த வயர் கனெக்ஷன் இருக்கும். இதில் தான் அந்த ஹெட் நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். மேலே இதில் 2 பின் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லா சுவிட்ச் போர்ட்லேயும் இதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் 3 ஹெட் இருக்குன்னு சொன்னேன்ல, கீழே இருக்குல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெட். அதுக்கப்புறம் இது ஜக்கு மாதிரி இருக்குல்ல, அது செகண்ட் ஹெட். இது வந்து தேர்ட் ஹெட். இந்த தேர்ட் ஹெட் தான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு ஹோல் இருக்குல்ல, அந்த ஹோலில் இருந்தால் ஸ்டீம் வரும். இந்த ஜக்கில் மேக்ஸிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டை அட்டாச் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜக்கில் மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் தண்ணி ஊற்றணும். அதை ஊற்றியாச்சு. இப்போது அந்த வயர் இருக்குல்ல, அந்த பாட்டை அட்டாச் பண்ணிவிட்டு ஹெட்டில் அந்த தேர்ட் ஹெட் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த தேர்ட் ஹெட்டை வந்து அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், அந்த ஹோல் வழியாக எவ்வளோ ஸ்டீம் வருதுன்னு. இந்த ஹெட்டை யூஸ் பண்ணுறது தான் சேஃப் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு ஸ்டீம் சொல்லுவேன் நான். இதில் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இது பயங்கரமாக சுடும். ஸோ சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள தனியாக அதை ஹேண்டில் பண்ண விடாதீங்க. இந்த ஸ்டீம் வர ஹோலுக்கு நேராக நம்ம மூஞ்சியை வச்சுட்டு ஸ்டீம் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து செகண்ட் ஹெட்டை மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் அப்படி தான் மேலேருந்து ஸ்டீம் வரும். நம்ம ஃபேஸை மேலே வச்சுக்கிறணும். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம ஃபேஸ்லேருந்து வடிகிற ஸ்வெட்டை இது மேலே படாமல் பார்த்துக்கிறணும், இல்லாட்டி திருப்பி உள்ளே போயிடும். அடுத்து கப்பு மாதிரி இருக்குல்ல, அந்த ஹெட்டை மாட்டி கட்டுறேன். அந்த ஹெட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். மேலே தான் நம்ம ஸ்டீம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ஸ்வெட்டு வந்து திருப்பி அந்த கப்புக்குள்ளே தான் விழுந்து தண்ணி உள்ளே போகும். இந்த ஹெட்டையும் இதுக்கு முன்னாடி ஒரு ஹெட் காட்டினேன். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணால் ஒரே ஆள் தான் திருப்பி திருப்பி இதே ஹெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நான் ஹோல் வச்சு ஒரு ஹெட் காட்டினேன்ல, அதை எத்தனை பேர் வேணால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டீம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மேலே இருக்க ஹெட்டை பொறுமையாக கலட்டணும். அதுக்கப்புறம் இந்த வயர் இருக்குல்ல, இந்த பாட்டையும் கலட்டணும். ரொம்ப சுடும், ஸோ பார்த்து கலட்டணும். நீங்கள் கோல்டுக்கு வந்து ஸ்டீம் எடுக்கிறீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் தைலம்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் எடுக்கணும். இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, தண்ணி ஓவராக ஹீட் ஆயிடுச்சுன்னா சைடில் இருந்து இப்படி தான் தண்ணி பபிள்ஸ் மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி பிடிச்சி ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் இதை டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் தாங்குச்சு. 200 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.